தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் திருமணத்தில் தாலி கட்டும்போது மாப்பிள்ளை 3 முடிச்சு போடுகின்றாரே, அந்த 3 முடிச்சினுடைய பொருள் என்ன என்பதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன் ஒரு முடிச்சு போடலாமே, ஏன் 3 முடிச்சு போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பலர் இந்த பொருளை தெரிந்து கொள்ளாமலே திருமணம் செய்து கொள்கின்றார்கள். நம்முடைய திருமணத்தில் ரொம்ப அடிப்படையான ஒரு செய்தி இந்த தாலி கட்டுகின்ற நிகழ்ச்சி. அதனுடைய பொருள் தெரியாமல் கட்டுறது எவ்வளவு கொடுமையானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போது வைதிக முறை அடிப்படையில் திருமணம் செய்கின்றவர்கள் தாலி கட்டும்போது அதனுடைய பொருள் வேறு. தமிழர் பண்பாட்டில் தமிழர் திருமண முறைப்படி திருமணம் செய்து கொள்கின்ற போது தாலி கட்டுவதனுடைய பொருள் என்பது வேறு. இப்போ வைதிக அடிப்படையில் திருமணம் இந்த அக்னி வளர்த்து திருமணம் நடத்தி வைக்கின்றார்களே, அவர்கள் இந்த வடமொழி மந்திரம் மாங்கல்யம் தந்து நானேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருக்கமாக நம்ம சொல்லிடுவோம். அதாவது, பெண்ணே உன்னை நான் வாழ்த்துகிறேன். என்ன வாழ்த்துகின்றேன் அப்படின்னா, நீ நீண்ட ஆயுளோடு இருந்து என்னுடைய வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களிலெல்லாம் பங்கேற்று இந்த வாழ்க்கையை இல்லறத்தை நல்லறமாக நடத்த வேண்டும் என்று உன்னை வாழ்த்துகின்றேன் அப்படின்னு சொல்லி தாலி அணிவிப்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். இது வைதிக அடிப்படையில் செய்யப்படுகின்ற திருமணம். தமிழர் திருமண முறையில் நாம் வேறு பொருள் சொல்கின்றோம். அந்த 3 முடிச்சுகளுக்கும் வேறு பொருள் சொல்கின்றோம். அந்த 3 முடிச்சுகளும் 3 உறுதிப்பாட்டை மாப்பிள்ளை பெண்ணிடத்தில் கேட்பதாக நாம் சொல்கின்றோம். இன்னும் கூட திருமணங்களில் தமிழர் பண்பாட்டிலும் கூட 3 முடிச்சுகளையும் மாப்பிள்ளையே போடுகின்ற முறை ஒன்று உண்டு. அதான் பெருவாரியாக இருக்கின்றது. இன்னும் சில திருமணங்களில் இந்த குல வழக்கப்படி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு முடிச்ச மாப்பிள்ளை போடுவார், மற்ற 2 முடிச்சுகளை மாப்பிள்ளையோடைய அக்காள் போடுவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் பெருவாரியாக 3 முடிச்சுகளை மாப்பிள்ளை போடுவது தான் இருக்கின்றது. அப்போது நான் சொன்னது போல் தமிழர் பண்பாட்டில் இந்த 3 முடிச்சுகள் போடுகின்ற போது மாப்பிள்ளை பெண்ணிடத்திலே மனமொழி மெய் என்று உணர்ந்து, அந்த பெண்ணும் மனமொழி மெய் என்பதை உணர்ந்து தெளிவான சிந்தனையோடு இறை சிந்தனையோடு 3 உறுதிப்பாடுகளை செய்து கொள்கின்றார்கள் என்பது கருத்து. உறுதிப்பாடுனா என்ன அப்படின்னா, 3 சத்தியம் பண்ணிக்கிறாங்களாம் 2 பேரும் சேர்ந்து கொண்டு. சத்தியம் கேட்கறது மாப்பிள்ளை, அதற்கு ஒப்புதல் அளிப்பது பெண். அதனால தான் இந்த தாலி கணவனோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தினுடைய அடையாளமாக இந்த தாலியை குறிப்பிடுகின்றார்கள். அதனால தான் திருமணம் நம்ம இறப்பில் என்ன பண்ணுறோம்னா, அந்த ஒப்பந்தத்தை முறித்து கொள்கின்றோம் என்று தான் அவர் கட்டின தாலியை நாம் கழட்டிடுவோம். அப்போ என்ன ஒப்பந்தம் செய்து கொண்டோம் அப்படின்னு பார்த்தா, ஒன்றாவது முடிச்சு போடுகின்ற போது அந்த பெண்ணுக்கிட்ட மாப்பிள்ளை கேட்பாராம். என்ன கேட்பார்னா, அது அவர் சார்ந்தது. பெண்ணே, இதன் பிறகு தாய்க்கு பின் தாரம் என்று சொல்வது போல, இதுவரை என்னுடைய தாய் என்னை பார்த்து கொண்டாள். என்ன பார்த்து கொண்டால், என்னுடைய உணவு, அடுத்து என்னுடைய உடல் நலம், அடுத்து என்னுடைய மனநலம், இதைத்தான் உண்டி மருந்து முழுக்கு என்று சொல்கின்றார்கள். இதை 3ஐயும் நீ பார்த்து கொள்வாயா அப்படின்னா, நல்ல உணவு சமைத்து கொடுத்து என் உடல்நலத்தை பார்த்து கொள்வாயா, பசி இல்லாமல் பார்த்து கொள்வாயா, நோய் வந்தால் என்னை அதற்கேற்ற மருந்து கொடுத்து நீ பார்த்து கொள்வாயா, அடுத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த காலத்தில் நீராட்டினார்கள் இல்லைங்களா, எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்களே, அது போன்று உடல்நலத்தையும் பார்த்து கொள்வாயா என்று சொல்லி மாப்பிள்ளை பெண்ணிடத்திலே உறுதி கேட்பார். அதே போன்று மாப்பிள்ளையும் பெண்ணை பார்த்து கொள்ள வேண்டும் என்று இருவரும் அந்த ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் என்பதுதான் 1வது முடிச்சு. 2வது முடிச்சு, மாப்பிள்ளை மறுபடியும் இன்னொரு உறுதியை கேட்பாராம், சத்தியத்தை கேட்பாராம். என்னன்னா, இது குடும்பம் சார்ந்தது. இதன் பிறகு நமக்கு திருவள்ளுவர் சொல்லி இருப்பது போல, தென்புலத்தார் தெய்வம் ஒக்கல் விருந்து தான் என்று 5புலத்தார் ஓம்பல் தலைன்னு சொல்கிறார் இல்லையா, அதுபோல் இது இந்த திருமணத்திற்கு பிறகு என்னுடைய பெற்றோர்கள்,
அடுத்து வீட்டில் இறை வழிபாடு, அடுத்து வீட்டிற்கு வருகின்ற விருந்தினர்கள், அடுத்து நம் வீட்டில் இருக்கின்ற உறவினர்கள், அடுத்து நம் வீட்டில் இருக்கின்ற தம்பி தங்கைகள் போன்ற என்னுடைய தம்பி தங்கைகள் உடன் பிறந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, இவர்களையெல்லாம் நீ பார்த்து கொள்வேன் என்று சொல்லி எனக்கு உறுதி கொடு அப்படின்னு 2வது முடிச்சில் கேட்பாராம். அதே போன்று தான் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இவர்களையும் நீங்கள் பார்த்து கொள்வீர்களான அந்த பெண்ணும் பார்ப்பது போல பார்த்து இருவரும் ஒப்பந்தம் செய்து கொள்வதாக 2வது முடிச்சு. 3வது முடிச்சு என்பது நம்முடைய மொழி, சமயம், பண்பாடு என்று இது குமுகாயம் சார்ந்தது. அப்போ இல்லறத்தார் கடமையில் இன்னொரு முதன்மையான கடமை என்று சொன்னால் குமுகாயம் சார்ந்து நம்ம வாழ்கின்ற அந்த இனத்திற்கு, குமுகாயத்திற்கு கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அவங்கனால தான் நாம் இன்றைக்கு அந்த இனம் சார்ந்த ஒரு நல்ல மாந்தனாக வளர்ந்திருக்கின்றோம் இல்லையா. நம்முடைய குமுகாயமும் நமக்கு பலவற்றை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அப்போ அவர்கள் கற்றுக் கொடுத்த அவற்றை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதுனால தான் நம்முடைய மொழி, நம்முடைய தாய்மொழி இருக்கின்றதில் தமிழ் மொழி, அடுத்து நம்முடைய பண்பாடு, தமிழர் பண்பாடு என்று ஒன்று இருக்கின்றதே தமிழர் பண்பாடு, அடுத்து நம்முடைய சமயம் என்று ஒன்று இருக்கின்றதே நம்முடைய சமயம், இவற்றையெல்லாம் காப்பாற்றுவேன் என்று சொல்லி எனக்கு உறுதி சொல் அப்படின்னு மாப்பிள்ளை பெண்ணிடத்தில் கேட்பாராம். அந்த பெண்ணும் சரி நான் செய்கின்றேன், அதற்கு நீங்கள் கண்டிப்பாக துணையாக இருக்க வேண்டும் என்று. அதனால தான் நமக்கு திருவள்ளுவர் சொல்கிறாரு, வாழ்க்கை துணை நலம்னு சொல்கிறார். திருமணம் செய்து கொள்வது என்பது நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கு ஒரு துணை நலமாக அமைவது, அது நலமுடையது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவது போல ஒருவருக்கு ஒருவர் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சீர்தூக்க வேண்டிய பொறுப்புகளை, கடப்பாடுகளை, இல்லற கடமைகளை ஏற்றுக்கொள்வதற்கு உறுதி சொல்வதாகத்தான் இந்த 3 முடிச்சுகளை மாப்பிள்ளை போடுகின்றார். இப்போ மாப்பிள்ளை உறுதி கேட்டு பெண் அந்த உறுதியை கொடுத்து பிறகு இருவரும் ஒப்புக்கொண்டோம், இவற்றையெல்லாம் நாம் இணைந்தே செயல்படுத்துவோம், வெற்றி பெறுவோம், வாழ்க்கையை செம்மைப்படுத்துவோம் என்று சொல்லி திருமணத்தில் இந்த தாலி அணிகின்ற போது மனம், மொழி, மெய் அப்படின்னா என்னன்னா மனத்தாலும், அடுத்து வாக்காலும், அடுத்து உடலாலும் தெளிவான நிலையிலிருந்து இந்த திருமணத்திலே உறுதி கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம், சத்தியம் கேட்பதாக பார்க்குறோம். அதனால தான் இந்த திருமண தாலி கட்டும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை படம் பிடிக்கிறதுக்காக ஏதோ வளைஞ்சி குடிச்சு போஸ் கொடுக்கறது, இல்லை பெண்ணு போஸ் கொடுக்கறது இல்லைங்களா, அவங்களுடைய உள்ளம் அங்கே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிறது, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு இருக்கிறது, அழகாக இருக்கிறேன்னா நினைக்கிறது. அப்படி தான் பல இடங்களில் திருமணத்தில் பார்த்திங்கன்னா இந்த தாலி கட்டும்போது என்ன சிந்தனையில் இருக்க வேண்டுமோ அது இல்லாமல் தாலி கட்டி கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் சில திருமணத்தில் நான் பார்த்த 1-2 செல்வம் அண்மையில் இந்த மாப்பிள்ளை தாலியை கிட்ட கொண்டு போகிறான், அந்த பெண்ணு வந்து கழுத்தை நீட்டாமல் அங்கிட்டும் இங்கிட்டுமா விளையாடி கொண்டு இருக்கின்றார்கள். அவனும் தாலி கட்டுற மாதிரி போய் என்னமோ விளையாடி கொண்டு இருக்கின்றான். தாலிக்கு கிட்ட கொண்டு போகிறான், பின்னால் கொண்டு வரான், கிட்ட கொண்டு போகிறான், பின்னால் கொண்டு வரான். அதுக்கு மேலே படம் பிடிக்கிறவன் வந்து என்ன பாருன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்காங்க. அப்போது இந்த தாலி கட்டுவது என்பது எத்தகைய சிந்தனையில் அவர்கள் கட்ட வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து இந்த 3 முடிச்சு போடுவதானது எவ்வளவு பெரிய இல்லற பொறுப்பை அவர்கள் மனமொழி மெய்யால் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளப் போகின்றேன் என்று உறுதி கூறுகிறார்கள் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது புரிந்து கொண்டதனால தான் திருமணம் ஆன பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு சிக்கல் வருகின்றது நமக்கு. நாம் சொன்ன தனி மனித வாழ்க்கையை பார்த்து கொள்வது, அடுத்து குடும்ப வாழ்க்கையை பார்ப்பது, அடுத்து குமுகாயத்தை தொடர்பானவற்றை சிந்திப்பது என்பதெல்லாம் திருமணமானவர்களுக்கு இதையெல்லாம் நம்ம காக்க வேண்டுமா, பார்க்க வேண்டுமா என்கின்ற சிந்தனை இல்லாமல் இருக்கின்றார்கள். அப்போது திருமணத்தில் நம்ம சத்தியம் செய்து கொடுக்குறோம், உங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்குவேன், உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன், நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் பண்பாடு தெரியுதான்னு பார்த்துக்கொள்வேன், நம்முடைய மொழி தெரியுதான் பார்த்து கொள்வேன்னு சொல்லி இப்படி பெரும் பொறுப்பை நாம் திருமணத்தில் ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதற்காகத்தான் இந்த 3 முடிச்சுகளை நாம் போடுகின்றோம் என்கின்ற தெளிவோடு திருமணம் செய்து கொண்டால் நாம் சிறப்பாக வாழ்வோம்.
தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன